ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு சீரிஸ் இல்லை, இது சும்மா ஒரு கண்டென்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இது 100 டேஸ் சர்வைவல் சீரிஸ் அப்படின்ற ஒரு கணக்கில் வரும். நீங்கள் இதுக்கு 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா இதோட டவுன்லோட் லிங்கும் உங்களுக்கு தரேன். பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இது மாறிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் போய்ட்டு ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துடலாம். பார்த்தீங்கன்னா டர்ட் பிளாக் இருக்குது, ஒரு மெகா எல்லாமே பெருசாக இருக்கும் டர்ட் பிளாக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம இது என்ன சார்கோல் இருக்குது. சார்கோலுக்குள்ளே ஒரு மரம் வளர்த்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, வேறு எதுக்கு போகலாம்? கோல்டு பிளாக்குக்கு போகலாம். கோல்டு எல்லாமே போகணுன்னு தோணுது. ஓகே, கோல்டு பிளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாவாக இருக்குது, ஃப்ளோர் ஃபுல்லாக கோல்டு ஓராக இருக்குது. அடுத்தது வேறு எதுக்கு போகலாம்? இங்கே இன்னொரு ஒரு கோல் இருக்குது. அப்போ இது கார்ப் ஸ்டோனாக இருக்கும் போல். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கோல் ஓரி, அது காபிள் ஸ்டோனு. இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு தெரில. அடியில் எதாவது சொல்லியிருக்கா? இல்லை, அடியில் வழி இல்லைங்க அதில். ஓகே, அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நெதர் இது என்ன நார்மலாக தான் இருக்குது நெதர், இருந்தாலும் உள்ளே ஏதாச்சுமா விடுங்க. நம்ம உள்ளது மேக்கப்பில் புக் ஷெல்ஃபுங்க. நமக்கு இந்த வேலை புக் ஷெல்ஃப் இருக்குது, பெருசாக இருக்குது. அடுத்தது இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கே தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். உள்ள விஜய் ஸ்கெலட்டனுங்கிறாங்க. ஐயோ, அடுத்த கண்டென்ட்டுக்கானது இவனே இப்போ நம்ம போட்டு கொடுத்துட்டான். அப்போ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தால் வரப்போகுது. ஸ்டாக்காக இது இருக்குங்க, அயன் ஓர். அதுதான் இப்போ இது அயன் ஓவர் தாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா அயன் ஓர். ஓகேங்களா, அயன் ஓர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைன் கார்ட். இதுதான் மைன் கார்ட்டு, மைன் சாஃப்ட் மாதிரி கான்செப்ட் வச்சுக்கிறாங்க வர மைன் கார்ட்டு. உள்ள ஃபுல்லாக ட்ராக்ஸ் இருக்குது. வேறு என்ன இருக்கும்? ட்ராக்ஸ் எல்லாம் ஒரே ஆர்டரை வச்சுட்டு போயிடலாமா? எத்தனை ஸ்டாக் இருக்குன்னு பார்த்துக்கலாம்னா, நம்ம இதை 100 டேஸ் போட போகிறோம்ல, அதுக்காக தான். இப்போ கிரியேட்டிவில் இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம இதை ஒரு காப்பி வேலை கிரியேட்டிவில் இல்லை, ஒரிஜினல் விளையாடுறோம். விளையாடும் போது காப்பி வேலை நம்ம சர்வைவில் விளையாடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட்டுக்குள்ளே செஸ்ட்டுவாக இருக்குது. நிறைய ஜாம்பிஸ் ஒரு பீஸ்ஃபுல் இருக்காமல் வந்தோன்னா மண்டை மேலே அடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நம்ம டைமண்டு ரைட்டு அது மாதிரி ஈஸியாக இதில் பார்த்தீங்கன்னா 100 டேஸ் இல்லைங்க, ஒரு 50 டேஸ்லேயே எண்டு ஃபைட்டே முடிச்சுட்டு போயிடலாங்க. எண்டு போட்டதில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் பெருசாக இருக்குங்க. கிராஃப்டிங் டேபிள் என்னென்ன பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் யூஸ் பண்ண முடியுமா? தொட்டு பார்த்து யூஸ் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா சாருக்கு ஹேமர் இருக்குது, கட்டிங் பிளேயர் இருக்குது. அந்த பக்கம் என்ன இருக்குது? திருப்பி அது பக்கம் சாதா இருக்குது. கீழே வந்து உள்ளே போக வழி இல்லை. உள்ளே உடச்சின்னு போய் பார்க்கலாமா? சரி, உடச்சின்னு போயிடலாம். என்ன இருக்குன்னா உள்ள செஸ்ட்டு இருக்குங்க. ஓமே கார்டு ஏதாச்சும் டைமண்ட்ஸ் மாதிரி ரேராக ஏதாச்சும் இருக்கும் போல். ஓகே, ஒன்றுமே இல்லை. எங்கள் இந்த செஸ்ட்டை பார்த்துக்கலாம். இதுலேயும் ஒன்றுமே இல்லைங்க, இது ஒன்றுமே இல்லை. அடுத்தது ஃபைனல் இது ஒன்றுமே இல்லை. சூப்பருங்க, நமக்கு ஒன்றுமே இல்லை இதில். அதுக்கு திருப்பியும் அப்படியே வந்து வெளியே போயிட்டு வேறு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இது என்னதுன்னு தெரில, நானும் ரொம்ப நேரம் பார்த்தேன், புரியல அப்படியே. அப்புறம் நானே ஒன்று ஸ்டோனுன்னு நினச்சிட்டேன், ஸ்டோனாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கி பிளாக். செம்மையாக இருந்துச்சுங்க லக்கி பிளாக் பார்க்க. அப்படியே அதை விட்டுட்டு கிரையிங் அப்சிடியன்னு இதில் நெதர் பொருள் செய்ய கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். உள்ளே ஏதாச்சுக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, காலி ரூமு. சரி, அப்படியே மேலே வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கமாண்ட் பிளாக்குள்ளே ஒன்றுமே இருக்காது நினச்சேன். அப்போ நோட் பிளாக் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 100 டே சீரீஸில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். அப்படி போனோன்னா இந்த வீடியோக்கு 100 லைக் வரணும். ஓகே, பார்த்தீங்களா இதுக்குள்ளே நல்லா ஒரு இது இருக்குங்க. அங்கே பக்கம் செஸ்ட் இருக்குது. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ரஷிங்கன் இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஆர்மர்லாம் போட்டு ரஷிங்கன் வச்சுன்னுக்கிறான். நீ சாயந்தரமே இந்த நருட்டோ இது வந்துடும், பெட்டர் தென் நருட்டோ அப்படின்ட்டு. நான் மைண்ட் ஆஃப்டில் நருட்டோ எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அவன் பவர்லாம் யூஸ் பண்ண எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான். சரி, டைமண்ட் இருக்கான் எப்படி இருக்கும்? ஓகே, ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டுங்க. சரி, டைமண்ட் எதிர்பார்த்தேன். ஓகே, நம்ம ஆர்மருக்கெல்லாம் அப்படியே டைமண்டு ஆர்மர்லாம் அப்படியே நருட்டோ ஸ்கின் மாதிரி மாற்றிருக்கலான்ற ஐடியா இல்லை. நருட்டோ ஸ்கின்னு ஆமாங்க, உங்களான்னு கேட்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மர்ஸ்க்கெல்லாம் நருட்டோவில் வர மாதிரி ட்ரெஸ் இருக்குது. அதை போடலாமா வேணாமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் 100 லைக் போட்டிங்கன்னா இது 100 டேஸ் சர்வைவல் சீரிஸ் வரும். பாய்.